சாதாரண மக்கள், அதிகாரம் மிக்கவர்கள் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா எல்லாத்தையும் குடுப்பதற்காக தான் இங்க அரசு இயந்திரம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க நாங்க வந்து போய் மக்கள சந்திக்கணும். அங்க கரூர்ல இருக்க அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடியவர்கள நாங்க சந்திக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகள செய்யணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். பட் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு அதற்கான பர்மிஷன் குடுக்கல. நம்மள வந்து அன்றைக்கு இரவு வந்து நமக்கு பர்மிஷன் குடுக்கல. நீங்க வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னாங்க. அப்போ அந்த சூழலை கருதி நம்மள வெளியேற சொன்னாங்க. நம்ம வெளியேறணும். இதுதான் அங்க நடந்ததே தவிர்த்து, திட்டமிட்டு இது நடந்த உடனே நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்றதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம். இப்படி நடந்தது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு, பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தை வந்து இவங்க வந்து ஓடிட்டாங்க. இவங்க இல்ல அப்படின்னு கட்டமைக்கும் பொழுது, அதுவும் 40 நாட்களாக தொடர்ந்து நீங்க எவ்வளவு இந்த யூடியூப் மீடியாஸ் எடுத்து பாருங்க. எத்தன பேர் இன்றைக்கு கட்சிக்காரர்கள் முதற்கொண்டு மற்ற கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு பல பேர் இருக்கட்டும், எவ்வளோ ஒருமையில பேசியிருக்கிறாங்க. எவ்வளோ வந்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கான தேவை என்ன இருக்கிறது? இங்க வந்து விசாரணையே இன்னும் முடியல. இப்ப யார் மேல குற்றம் இருக்கிறது? யார் வந்து சரியாக செயல்படல? யாருடைய குறைபாடுகளால இது நடந்திருக்குன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை நடந்து துவங்கி இப்ப தான் போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக தாவேகா மேல ஒரு கரும்புள்ளி குத்தக்கூடிய அளவிற்கு, தாவேகாவோட அரசியலையே வந்து நிப்பாட்டி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, இவ்வளவு தூரம் இறங்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அந்த கோவத்தின் வெளிப்பாடு தானே தவிர்த்து, மற்றபடி எங்களுக்கு அவங்க திமுகவுக்கும் என்ன இருக்கு?